தினமொரு வசனம். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். மேய்க்கும் சிறுவன் ஒருவன் ஒரு மலைப்பகுதியில் கழுகின் முட்டை ஒன்றை கண்டான். அதனை கோழி முட்டைகளோடு வைத்து அடைக்காக்க செய்தான். கோழி குஞ்சுகளோடு கழுகு முட்டையும் பொரித்து கழுகு குஞ்சு வந்தது. கழுகு குஞ்சு கோழி குஞ்சுகளோடு வளர்ந்ததால் தன்னையும் கோழி குஞ்சு என்றே எண்ணியது. கழுகு குஞ்சு கோழி குஞ்சை போல குப்பையை கிளறி கொண்டிருந்தது. ஒரு நாள் உயரத்தில் பறந்துவிட்டு சற்று தூரத்தில் வந்து இளைப்பாறிய கழுகு ஒன்றை கண்டது. அந்த கழுகை போலவே நானும் இருக்கிறேன், நான் ஏன் அதை போல உயரமான இடங்களில் பறக்கவில்லை என்று யோசித்தது. அந்த கழுகை போல அதுவும் பறக்க முயன்றது. அங்கே அதனால் பறக்க முடிந்தது. நம்மில் அநேகருக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற விழிப்புணர்வு இல்லை. நாம் இந்த உலகத்தாரை போல வாழாமல் நம்முடைய உன்னத விசுவாச சிறகுகளை அடித்து உயர்ந்த விதமாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்வது இல்லை. உலக சூழ்நிலைகளில் வாழ்ந்து பழகிவிட்டதால் உலகத்திற்கு ஏற்றபடியே தான் வாழ இயலும் என்று எண்ணி விடுகின்றோம். பவுல், பேதுரு, யோவான் ஆகியோரின் உன்னதமான வாழ்க்கை சாட்சிகளை வேதாகமத்தில் படித்து அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று மெச்சிக்கொள்கின்றோம். வில்லியம் கேரி, ஹட்சன் டெய்லர், டேவிட் லிவிங்ஸ்டன், ஜார்ஜ் முல்லர் போன்று சரித்திர பிரசித்தி பெற்ற பரிசுத்தவான்களின் அனுபவ சாட்சிகளை வாசித்து ஆஹா எவ்வளவு பெரிய தேவ மனிதர்கள் என்று புகழ்ந்து பேசுகிறோம். அவர்களின் அழகான வாழ்க்கையை கண்டு ஆச்சரியப்படும் நாம் ஏன் சிறப்பற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கின்றோம்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதாகமும் உபதேசம், பரிசுத்த ஆவியானவர், வல்லமை, தேவ உறவு ஆகிய யாவும் நமக்கும் தேவன் தருகின்றாரே. நாம் ஏன் கழுகை போல பறக்காமல் கோழிகளைப் போல குப்பைகளை கிளறி கொண்டிருக்கின்றோம்? ஆம், நாம் உயரத்தில் பறப்பதற்காக படைக்கப்பட்ட கழுகுகள் என்பதை கண்ட பின்பும் கோழிகளைப் போல வாழ்வதை வெறுத்து விலகி வர விரும்பவில்லை. ஆனால் கழுகு போல பறக்க கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.